வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணே பவரோகிணாம் திதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः சுனயாம தேவாः भद्रं पक्षमाजिभिर्यजत्राः स्थिरैराङ्गस्तवास्मस्तनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिष्यनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் தைப்பூசம் அதுவுமா சுவாமி புதிய உபநிஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் கூட நினைக்கிறது உண்டு சில நாள், ஒரு நாள் லீவ் விடலாம், என்ன கெட்டு போகுது, டெய்லி இதே வேலையாக இருக்கே, இல்லை இது விளையாட்டனமாக பண்ணுறோம், ஹாப்பியாக பண்ணுறோம். ஆனால் இது பெரிய காரியம், மிகப்பெரிய காரியம். இதெல்லாம் இதுக்கு சங்கல்பம் பண்ணி ஒரு கிளாஸ் டெய்லி ஆரம்பிக்கும் போதே சங்கல்பம் பண்ணி மாமா பாத்த சமஸ்த துரித இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ சிரத்தையாக பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, நாம் ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த 6 ஆண்டுகள் ஓய்வே இல்லை. வீட்டில் இருந்து கிளாஸ் எடுக்காமல் இருந்திருக்கேனே சொல்லுங்க. ஒன்று உங்கள் கூட தான் பயணமாகிட்டு இருக்கேன். ட்ரிப்பில் இருக்கேன், இல்லைன்னா இங்கே இருக்கேன், வேறு எங்கே இருக்கேன். ஆச்சரியமாக இருக்குது. 76வது உபநிஷத்து இது, தேவி உபநிஷத்து. அம்பாள் அம்பாள் ஸ்ரீதேவி, பூதேவி. நீங்கள் பூவா மாற்றிடாதீங்க. அதனால் இங்கே என்ன அப்படின்னா 76 படிக்கட்டை ஏக்தமாக நடந்து வரோம். உட்காரலை, எங்கேயும் ஓய்வு எடுக்கலை. நம்ம ஓய்வு விடுவோம் அப்படின்னு ஒரு பிரேக் கொடுத்துருக்கலாம். 25 உபநிஷத்தில் ஒரு பிரேக்கு, 50ல் ஒரு பிரேக்கு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். நம்ம ஏக்தம் 75 தாண்டிட்டோம். அது சிறப்பு தான். அதனால் முருகப்பெருமான் கருணை, இதை கர்ம ஆபாசமாக செஞ்சால் இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ அர்ஜுனன் மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறான், நீ இவ்வளோ வேலை செய்கிற, உன்னை ஒரு கர்மாவும் பிடிக்க மாட்டேதே அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்வி கேட்குறான். நிறைய கேள்வி நம்ம அடியார்கள் நாசிகர் கேட்குற மாதிரி கேட்குறான். முன்னாடி கேட்டான்ல, எல்லாருக்கும் ஏன் அவ்வளோ ஏற்றத்தாழ்வு வச்சுருக்க, பணம் வேண்டாங்கிறவன்ட்ட பணம் குவியுது, பணம் வேணுங்கிறவன்ட்ட பணமே வர மாட்டேங்குது, யார் எது கேட்குறாங்களோ அது கொடுக்க மாட்டேற, எது கொடுக்க வேண்டாமோ அதை கொடுக்குற, இது மாதிரி மாற்றி ஏற்றத்தாழ்வு. இல்லைப்பா, இதெல்லாம் நீங்களே தான் செலக்ட் பண்ணி, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. பிராரப்தத்தை வச்சும் ஒரு கணக்கு சொல்கிறாரு, மறுக்க முடியல பாருங்கள். பிராரப்தத்தை வச்சு ஒரு கணக்கு சொல்கிறாரு. சுகபோகம் நீ அனுபவிச்சாகணும்னா அதுக்கு உனக்கு அந்தந்த லொக்கேஷனில் அது இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், இந்த இது குணகர்மனா அதான் பிறப்போக்கம் எல்லாம் இருக்கும் பார்த்தோமா. அது இல்லாமல் உனக்கு ஏன் இந்த கேள்வி, உனக்கு ஏன் இந்த கர்மாலாம் பிடிக்க மாட்டேங்குதுன்னா, நான் கர்மா செய்யும்போது நான் செய்கிறதில்ல ஃபஸ்ட்டு. அதுக்குள்ள அழகாக சொல்கிறாரு, கர்மா நான் செய்கிறதில்ல, கர்ம பலனையும் நான் ஆசைப்படுறதில்ல. நீ என்ன செய்கிற, கர்மா செய்கிறேன்னு நினைக்கிற, பலனையும் எதிர்பார்க்குற, அதனால் மாட்டிக்கிற, அதனுடைய விளைவுகளை சுகதுக்கத்தில் மாட்டிக்கிற. நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், என் கைகள், என் கால்கள், என் குழந்தைகள், என் மனைவி மக்கள், என் குடும்பம் அப்படின்னு இருக்கிறல்ல, இருப்பா. ரொம்ப ஓவராக இருக்காது, அதான் இங்கே பிரச்சனை. இப்போ ஓவராக இருக்கிறனால தான் என்ன வருது, ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ நேற்று சொன்னேன், நீங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒரு 5% கூட நடந்திருக்காதுன்னா அப்படியே முழிக்குது திருதுன்னா. ஆமாம், எப்படி உனக்கு தெரியும்னு அதான் எழுதியிருக்க. நீ கேட்டதெல்லாம் போன ஜென்மாவில் கொடுத்தாச்சு, இப்போ நீ புதுசாக இங்கேருந்து நீ பார்க்குறதெல்லாம் கேட்குற. அது ஒரு கணக்கு சொன்னாரா?
நீ கேட்டதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ கேட்குறதெல்லாம் நிமித்தம் காலம் தேசத்தில் உனக்கு கொடுக்கப்படும். ஆச்சா? இப்போ வேக்கன்சி இருந்தால் உடனே கொடுக்கப்படும். வேக்கன்சி இல்லைன்னா இருக்கிறவனை சாகடிச்சுட்டு அவனுக்கு கொடுக்க முடியும். ஏற்கனவே ஒரு வேக்கன்ட்டு அவன் ஃபுல்லாக இருக்கான். சரி, இது தத்துவம். இப்போ உனக்கு கர்மம் நான் இறைவன் கர்மம் செய்கிறதில்ல, செய்தாலும் அதனுடைய பலனை அவர் எதிர்பார்க்கறது இல்லைங்கிற அறிவு ஜீவனுக்கு இருக்கணுங்கிறார். கர்மம் அவர் செய்கிறதில்ல, அதனுடைய பலனும் அவர் எதிர்பார்க்கறது இல்லைங்கிற அறிவு ஜீவனுக்கு இருந்தால், மனிதனுக்கு இருந்தால் அவனை கர்மம் பிடிக்காதுங்கிறாரு. அது எப்படி, என்ன லாஜிக் இல்லையே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சங்கர பதில் சொல்கிறார். இறைவன் செய்யக்கூடிய வேலையில் ஆசையும் இல்லை, செயலும் இல்லை, அதனால் சுகதுக்கம் இல்லை, விளைவு இல்லை அப்படின்னு சொல்கிறது யார்? இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாமா? உங்க கூட பேசின்னு இருக்கும்போதே ஒரு விசாரம் உதயமாகுது. இப்போ நீங்கள் இறைவன் வேலை செய்கிறதும் இல்லை, அது பலனும் எதிர்பார்க்கறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறது சரி, அது நியாயம். அதை தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு கூட கர்மம் பிடிக்கிறது இல்லைங்கிறாரு. அதுதான் அதிசயம். இது லாஜிக் இல்லைல்ல. நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன், நான் கடினமாக ஒர்க் பண்ண வச்சு அதனுடைய பலனை நல்லா சௌகரியமாக இருக்கேன்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அதை அறிஞ்சவனும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னால் எப்படி? லாஜிக் இல்லைல்ல. அந்த லாஜிக் கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, இதை நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேங்கிற தத்துவம் என்கிட்ட இல்லை, அதை அறிஞ்சால் உனக்கு எப்படி பலன் ஏற்படும்னு கேட்டால் சங்கரர் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறான்? நீயும் அவரும் ஒன்று தானடாங்கிறார். தத்துவமசி, நீயும் அவரும் ஒன்று தான், ஜீவனும் பரமனும் ஒன்று தாங்கும்போது எங்கெல்லாம் இந்த வேலையை அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான் அப்படிங்கிற அறிவோடு செஞ்சால் அதே பலன் உனக்கும் உண்டு. ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஒரு இடத்துல பல பேர் நல்லா உச்சத்துக்கு போய் சிகரத்துக்கு போய் கடவுள் அங்கே இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்படுறான், இல்லை இல்லைங்கிறான். ரொம்ப பக்தி சிரத்தை இருக்கிறவன் தான் இருக்குங்கிறான். பெரிய சயின்டிஸ்ட்லாம் மெட்டீரியலை தேடுறவன்லாம் கூட சொல்கிறேன், புத்தர் வரைக்கும் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன விசாரம்னா, இப்போ நான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான்கிற வார்த்தைக்கு நான் இருக்கணும், நான் அறியணும், நான் சந்தோஷமாக வாழணும், இதானே? நான் இருக்கணும், நான் அறியணும், நான் ஆனந்தமாக வாழணும். நான் இருக்கணும் சத்து, நான் அறியணும் அல்லது அடையணும். அறிந்தாலே அடைதல். நீ பொருள் எங்கே இருந்தாலும் உனக்குள்ளே தான் இருக்குது. இந்த பொருள் இப்போ நீ அடையணும்னு சொல்கிற பொருளாக இனிமேல் வெளியில் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. உள்ளே அடைஞ்சால் வெளியில் அடைஞ்சிடலாம். சூக்ஷ்மத்தில் நீ பிளானை போட்டுட்டீங்கன்னா வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஏன்னா சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்திங்கிற நிலையில் இருக்க. புரியலையா? புரியுதா இல்லையா? புரியலன்னா கேட்கலாம். இப்போது நான் இருக்கணும் சத்து, இருக்கணுங்கிறது சத்து, நான் அறியணுங்கிறது சித்து, நான் சுகமாக இருக்கணுங்கிறது ஆனந்தம். இது சச்சிதானந்தம், இது இறைவனுடைய சொரூபம். அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். நம்ம பொதுவாக கடவுளுடைய குணத்தை சொல்கிறோம். இப்போ மனிதனுக்கு அப்படியே ஒரு அணு அளவு பிசகாமல் அப்படியே இருக்குது. ஜீவராசிகள், மனிதனுக்கு மட்டுமில்லை, ஜீவராசிகள் எல்லாருக்கும் நான் இருக்கணும், நான் இங்கேயே இருக்கணும், வாழணும், நான் அதை அடையணும். அறியணுங்கிறதுங்கிறது ஒரு ரூட்டு தான். அது அறிஞ்சாலே அடையலாங்கிறது ஒரு டெக்னாலஜி, ஒரு ரூட். அது ஒரு மீடியா. ஆனால் அடையணுங்கிறது இருக்குல்ல, அடையிறதும் அறிதலும் அறியறதும் ஒன்று தான். எப்போன்னா நீ ஆத்மாவாக இருக்கும்போது ரெண்டும் ஒன்று. அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா இல்லையா? புரியாட்டினாலும் திரும்ப விசாரம் பண்ணுவேன். நீங்கள் வெளியில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தானே நீ அதை போய் அடையிற. உங்களுக்குள்ளே இருந்து தான் அது வெளியில் இருக்குது. உள்ளே ரீச் ஆனால் வெளியில் ரீச் ஆகிடலாங்கிற ஒரு தத்துவம் இருக்குல்ல, அண்டமே பிண்டம்னு. அது ஒன்றும் கற்பனையோ இமேஜினேஷனோ கிடையாது. நல்ல நுட்பமான அறிவு இருந்தால் ஆமான்னு சொல்லிடுவேன். இப்போது நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் சுகமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். இது மூணும் ஒன்று தானே. அப்போ நான்கிற வார்த்தைக்குள்ளே இது மூணு தான் இருக்குது.
ஆத்மாங்கிற நான் சொன்னால் ஆத்மா, நான் சொன்னால் அகம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் அகம், அகம்னா ஆத்மா. அகம்னா நான் இருக்கிறேன், நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும். இதுதான் 3 பாயிண்ட்டு தான். அப்போது நீ லைவாக இருக்க, உன்னை பார்க்குறேன், உனக்கு உருவம் இருக்குது, நாமம் இருக்குது, உனக்கு இந்த குணம் இருக்குது, நீ அதுவாக இருக்கிறேங்கிறத அறியாமல் இருக்கிறதுனால நான் இருக்கணும், வாழணும், அடையணும்னு சொல்கிற. அறிஞ்சிச்சுன்னா நீயே பிரம்மம். அப்போ இன்னொன்று உனக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டணுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறது புரியுதா? இப்போ நீ தான் சத்தாக இருக்கிற, நீ தான் சித்தாக இருக்கிற, நீ தான் ஆனந்தமாக இருக்கிற. ஆனால் அதை அறியாமல் ஒரு புள்ளியில் அந்த ரியலைசேஷன், அதுக்கு தான் ரியலைசேஷன் பேர். ரியலைசேஷன்னா கற்பனை இல்லை, ரியலைசேஷன், ரியாலிட்டி, ஒரிஜினாலிட்டி, ட்ரூலி. இப்போ நீ தான் அதுங்கிறது உனக்கு தெரியாமல் நான் வாழணும், நான் அறியணும், நான் ஆனந்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற. அதை நோக்கி தான் நீ பயணிக்கிற. அதுக்கு நீ வெளியில் போகிற அவசியமே இல்லை. நீ மாட்டுத்தனமாக செக்கு மாடு மாதிரி உழைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீ ஒரு புள்ளியில் இந்த 3 புள்ளின்னு வச்சுக்கோ. நான் இருக்கணும், நான் அறியணும், நான் வாழணுங்கிற, ஆனந்தமாக வாழணும், சுகமாக வாழணும். அதுதான் இன்னொரு வார்த்தையில் அஸ்தி பாத்தி பிரீத்தின்னு சொல்கிறோம். அஸ்தி இருப்பு உனக்கு தெரியுது, அறிவுங்கிறது தெரியுது. அந்த அன்பு எங்கேருந்து வந்துச்சு? பிரீத்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஆத்மா அன்பு சொரூபம்னு நம்ம அன்பே சிவம்னு சொல்கிறோமா இல்லையா? அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன்னு தானே சொல்கிறோம். அந்த பிரீத்திங்கிறது என்னது? எல்லாருக்குள்ளேயும் அந்த லவ்வுங்கிறது, அன்புங்கிறது, அதுதான் ஆனந்தம். அன்பு தாங்க ஆனந்தம். புரியுதா இல்லையா? எந்த குழந்தைக்கு தன்னை தூக்கி பாராட்டி சீராட்டுற அவங்கள பிடிக்காமல் இருக்கும்? குழந்தையும் தெய்வம் கொண்டாடுற இடத்துலன்னு எதுக்கு சொன்னாங்க? சரி, இந்த குழந்தைய தூக்கலைன்னா அது எப்படி கோச்சிக்குது? அதை முதல்ல கவனிக்கலைன்னா அது எப்படி கோச்சிக்குது? இதெல்லாம் யோசனை பண்ணியிருக்கீங்களா? நம்மளை கவனிக்கலையே, நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையே, நம்ம மேலே அன்பு செய்கிறேன், இந்த அன்பு செய்யலைன்னு அதான் இப்போ அறியாமல் இருக்கிற. நீ அன்பு சொரூபங்கிறது உனக்கு தெரிஞ்சா நீ அன்பு கேட்க மாட்ட, அன்பை கொடுப்ப. இதுதான் ஞானம். நீ அறியணும், அடையணும், வாழணுங்கிற தத்துவம் அது உன்னுடைய ஸ்வரூபம். நீ அதை வெளியில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணுற. இது 3 ஒரு புள்ளியில் இருக்கும்போது அப்போ இந்த சத்யசித் ஆனந்தம் யாருங்கிற கேள்வி வந்துடுது. சத்யசித் ஆனந்தம் இப்போ யார்? கடவுள் அங்கே இருக்காங்க, அவங்க சத்யசித் ஆனந்தமாக இருக்காங்க. நாம் அவரை நோக்கி பயணிக்கிறோம், அறியறோம், அடையிறோம், எல்லாம் சொல்கிறோம்ல. இதை ரியலைசேஷன் ஆகும்போது அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சத்யசித் ஆனந்தமாக ஒரு ஸ்வரூபம் இருக்குல்ல, பரமாத்மானு, அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க? நீயா இருக்கிற, ஒன்றுள்ள இருக்காங்க, இல்லை நீயா இருக்கிற. அதை தான் தத்துவமசின்னு சொல்லுது. சொல்லுது புரியுதா? இதை பல ரவுண்டில் நான் விசாரம் பண்ணுவேன். ஆனால் இருக்கிறதுலையே ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு நம்பர் 1 ஸ்தானத்தில் இருக்கிறது இந்த 3 வார்த்தை. நான் வாழணும், நான் அறியணும், இல்லை அடையணும், இல்லை சுகமாக வாழணும்னு நினைக்கிறேன். இந்த இது இருக்குது பாருங்கள், இதுக்கு இப்போயே நான் முடிச்சிட்டேன். இந்த தத்துவமசி வார்த்தைக்கு உபதேசமே முடிஞ்சு போச்சு. இந்த ஆடியோ திரும்பி கேளு, புரியலைன்னா திரும்பி கேளு, இல்லைன்னா நாளைக்கு கிளாஸில் கேளுங்க. இந்த 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 உபநிஷத்தில் விசாரமே இல்லையே என்னத்த, எனக்கு இந்த விசாரம் இல்லைனால கிளாஸ் எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா ஜபயோகம், இப்போ இந்த உபநிஷத்து ஜபயோகம், அம்பாள் பற்றிய வர்ணனைகள் இருக்கும், விசாரம் இல்லை. விசாரம் இருந்துச்சுன்னா நம்ம விசாரம் பண்ணுவோம். விசாரங்கிறது உள்ளேருந்து வர்றது தானே, எந்த வார்த்தை நம்மளை தூண்டுன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்போது இந்த புத்தருக்கு, பெரிய ஞானிகளுக்கு, பெரிய ஞானிகள்னால் ஞானியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அங்கே இன்னொன்று இல்லைன்னு சொல்கிறான்ல, ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறான்ல, கடைசியில் அங்கே ஒன்றும் இல்லை, வெட்ட வெளியாக இருக்குங்கிறல. வெட்ட வெளியாக இருக்குன்னு சொல்கிறது யாரோ அதுதான் அது. இதுதான் இறுதி பண்ணுறேன், அடியன் கன்க்ளூஷனுக்கு வரேன். வெட்ட வெளியாக எது இருக்குன்னு சொல்கிறியோ அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீல்ல. ஒன்றும் இல்லைன்னு யார் சொல்கிறா? சொல்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அது நீயோ எவனோ. அது நீயோன்னு சொன்னால் தத்துவமசின்னு சொல்லிடுவேன்.
அவனுன்னு சொன்னால் சக அகம் சகன்னு சொல்லிடுவேன், இல்லை சோகம்னு சொல்லிடுவேன். சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ இதை நீ குரு சொல்லி நீ விசாரம் பண்ணி, குருன்னு வரும்போது ஒரு வார்த்தை இங்கே நம்ம சொல்லணும். குரு குரு இருக்கிற கிரகத்திலே பெரிய கிரகம், அது கோச்சிக்கிட்டாலும் நல்லது தான் பண்ணுமா. பார்த்தீங்களா, நிறைய ஒர்க் லோடு கொடுக்குமா. ஆச்சா, ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த இந்த தண்ணியில் அடிச்சிட்டு போகிற, மரத்துலேருந்து விழுந்த தண்ணியில் அடிச்சிட்டு போகிற பூச்சி இருக்குல்ல, அதுக்கு நிர்கதியாக இருக்குது, அது எதிர்த்தும் பயணிக்க முடியாது, கரை ஓரமும் முடியல. அப்போ இறைவன் குருவை அனுப்புகிறான், அவனுக்கு புண்ணியாத்மா அந்த புழு அதை தூக்கி. அப்போ அங்கே குரு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், குரு வந்து அந்த பூச்சியை எடுத்து அந்த தண்ணீரில் அடிச்சுட்டு போய் அது மரணத்திலேருந்து, அது துக்கத்திலேருந்து அதை காப்பாற்றுறது இல்லை. அது துக்க நிவர்த்தி மட்டுமல்ல, அதனுடைய மரணத்திலேருந்து அதை விடுவிக்கிறது மட்டுமில்லை, அது சுகமாக எங்கே இருந்தால் அது சுகமாக இருக்கும். அப்படியே எடுத்து டக்குனு தூக்கி போட்டுற மாட்டாங்க, எடுத்து எங்கே விடணுமோ அங்கே விடுவாங்க. பாம்பாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, சரி போய் தொலைக்கிட்டோன்னே ஒரு குச்சால் தூக்கி கடாசுவாங்க, வெளியில் எங்கேயாவது ஓடி போனேன். ஒரு புழுப்பூச்சியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எடுத்து அதுக்கு எங்கே பாதுகாப்போ. அப்போ துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தியை குரு செய்கிறாங்க. எத்தனை விதமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு பாருங்கள், எல்லாம் அவங்க புண்ணியந்தான். அது மட்டும் இல்லை, உங்களுடைய விடுதலை உணர்வு, அது மட்டும் இல்லை, நிஷ்காமியமாக தன்னை தொண்டு செய்யுங்க. நான் அடியன் எனக்கு உபதேசமாக இந்த சொன்னால 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டு, இந்த 9th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இந்த கடமையை செய்ய பலனை எதிர்பாராது கோடியில் ஒரு வார்த்தை, அது கோடியோ 1000 கோடியில் ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம். நீ செய்கிற வேலையை உன்னுடைய ட்ராக்கில் ஒழுங்காக செஞ்சுட்டே வா, பலனை எதிர்பார்க்காமல் செஞ்சுட்டு வா, அதுக்கு பலன் உண்டு. நீ கேட்டாலும் கேட்காட்டினாலும், நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டினாலும் உனக்கு கட்டாயம் தரப்படுகிறது. இந்த வாக்கை எப்படி சொல்கிறது உங்களுக்கு? இந்த வாக்கை எப்படி சொல்கிறது? இந்த வார்த்தையை எப்படி சொல்கிறது உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ 25-30 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா உள்நோக்கம் இருக்கான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கம் எதுவும் கிடையாது. ஆனந்தமாக இருக்குது, செய்கிறேன், ஒரே கருத்து. ஆனந்தம் பெரிய விஷயமா? ஆனந்தம் இருக்குது, நான் செய்கிறேன், அவ்வளோதான் பாயிண்ட். ஆனந்தம் இல்லாட்டினாலும் செய்வேன் அடியன், அது வேறு, அது பக்தி. சரி, ஆனந்தம் இருக்குது, அது தொடர்ந்துச்சா? இடையில எவ்வளவு சில்மிஷங்கள், எவ்வளவு குளறுபடிகள், எவ்வளவு இடையூறுகள், அதெல்லாம் எப்படி கடந்தோம்? அங்கே தான் பக்தி. அந்த பக்தி இறைவன் வேறு, பக்தி வேறு அல்ல. அப்போ நிஷ்காமியமாக நீ செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. இப்போ அந்த இடத்துல ஒரு விசாரம், ஜீவனும் பரமனும் ஒன்றுங்கிறது உறுதியாகுது. இப்போ இந்த இடத்துலையும் சத்யஜித் ஆனந்தங்கிற வார்த்தையிலையும் ரெண்டும் ஒன்றாகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் குரு கிடைச்சதே பெரிய வரம், அது நல்லா புரிஞ்சுங்க. துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி, இல்லை சுக பிராப்தி. நம்ம இந்த ஒரு மேல்நிலைக்கு போய்ட்டால் ஆனந்தம் வேறு, சுகம் வேறு, ரெண்டும் ஒன்றுன்னு ஆகிடும். இப்போ ஜீவனாக இருக்கும்போது சுகம், பரமனாக இருக்கும்போது ஆனந்தங்கிற நிலைக்கில் இருப்போம். மேலே போக எல்லாமே ஒன்றாயிடும், அல்பமே கிடையாது, எல்லாமே ஆனந்தம்தான். அதனால் இந்த 76வது உபநிஷத்துங்கிறது ஏக்தம்மாக அந்த கர்மயோகங்கிற வார்த்தையிலேருந்து இந்த விசாரம் பிறந்துச்சு. ஏக்தம்மாக கண்டினியூவாக ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியே தான் செஞ்சுருக்கோம். நான் செய்கிறேன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இது நான் சிரமப்பட்டிருப்பேன், பிரேக் இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். நான் செய்கிறேங்கிற எண்ணம் எனக்கு இருந்து ஏதாவது உள்நோக்கத்தோட தூண்டப்பட்டு இதை நான் செய்ய ஆரம்பிச்சிருந்திருந்தா இத்தனை உபநிஷத்தை நெருங்கவே முடியாது, 10 தாண்ட முடியாது, 10 கூட தாண்டியிருக்க முடியாது. எல்லோரும் பாஷ்யம் பண்ணதை கூட நான் பாஷ்யம் பண்ணியிருக்க முடியாது. அவன் செய்கிறான் என்னை வைத்து முருகன் செய்கிறான் என்னை வைத்து. இப்போ சமீப காலமாக முருகனை எல்லோரும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பறக்குது. கோவில், எல்லா கோவிலையும், முருகன் கோவிலையும் க்யூ. அடுத்த தைப்பூசம் அஸ்னாபுரம் வரைக்கும் க்யூ நிற்கும் போல் இருக்குது. இன்றைக்கே ஆர்பி ரோடு வரைக்கும் வந்துடுச்சு. ஒன்று மாற்றி செஞ்சுட்டுருக்காரு. சரி, இருக்கட்டும். அதனால் முருகப்பெருமான் நம்மை வைத்து செய்கிறாருங்கிறது சத்தியம்.
எல்லாம் சிறு ஒரு அணு அளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அவர் தான் நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அவர் தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, அவர் தான் நமக்கு இங்கே பக்கத்தில் வீடு கொடுத்துருக்காங்க. அது வாடகை வீடோ சொந்த வீடோ. சாமீபியம், சாலோகம் அப்படிங்கிற கர்மத்தை யோகமாக உனக்கு வேறு கதியே கிடையாது. சம்சாரிக்கு வேறு கதியே கிடையாது. சம்சாரி இப்போ வேதாந்தத்துக்கு வர முடியலன்னா அவன் எங்கே இருக்கிறான்னா அவன் கர்மான்னு கர்மாவில் ஓடின்னு இருக்கான். கர்மாவில் ஓடினா துக்கத்தில் இருப்பான். கர்மத்தை யோகமாக செய்ய இது உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாரு. கர்மத்தை என் வேலைன்னு நினச்சி செய்ய, உன்னை வச்சு நான் செய்கிறேன்னு நினச்சி செய்ய, அப்போ உனக்கு கர்மம் யோகமாக ஆயிரும். அங்கே சுகதுக்கம் உனக்கு இருக்காது, நீ மாட்டிக்க மாட்ட. நீ அங்கங்கே என்னென்ன வேலையை அங்கங்கே கட் பண்ணிவிட்டு இப்போ வேலை அந்த யோகமாக இருக்கிறனால தானே அவன் என்ன பண்ணுறான், என்னால் வர முடியலன்னு சொல்கிறானா இல்லையா? ஒரு வேலையை இவ்வளோ நேரம் தான் இதுக்கு வேலை அப்படின்னு ஒரு அறிவு இல்லைல்ல. நிறைய நேரம் வேலை செஞ்சால் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறானா இல்லையா? ஐயோ பெரிய கொடுமை அது. கொடுமையிலையும் கொடுமை. 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறது தான் செக்கு மாடு. அப்போ யோகமாக பண்ண என்ன பண்ணால் 8 மணி நேரம் போதுங்கிற மனநிறைவு வரும், சித்த சுத்தி வரும். அது அந்த எண்ணங்களே இருக்காது. சித்த சுத்தினா என்னது? எண்ணம் இல்லாத நிலை தானே. இப்போ அங்கேருந்து நாங்கள்லாம் எப்படி பண்ணுறோம்? இப்போ இல்லறத்தில் இருந்து யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. நாங்கள் என்ன இல்லறத்தை இல்லறமாக பார்க்கணும், அவ்வளோதான். இல்லறத்துலையே பூந்துக்கிட்டு அங்கேயே போட்டு சண்டை போட்டு வாச்சம் பண்ணிக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணிக்கிட்டு ஒரு எப்போ பார்த்தாலும் மன உளைச்சலும், எப்போ பார்த்தாலும் துக்கமும் துயரமும் கடனும் கம்பளையுமா அப்படி இருக்கக்கூடாது. இல்லறமாக அதுக்கு ஒரு லெவல், அவ்வளோதான். வனப்பிரசமாக அதுக்கு ஒரு லெவல். வேலையா தொண்டா எல்லாத்துக்கும் ஒரு என்ன பண்ணணும், ஒரு வரையறை வச்சுக்கணும். நீ அதுக்கு மேலே நீ மேலேருந்து பார்க்க மாட்டேன், அதுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு பார்க்குற. அதனால் என்ன ஆகிடுற, அது கூட மெர்ஜ் ஆகிடுற. அஸ்மிதா இந்த மெர்ஜ் ஆகிறதுனால என்னவா அதுவாகிடுற. அதனால் என்ன அது அதுக்கு சின்னதாக ப்ராப்ளம்னா உனக்கு அப்படியே ப்ராப்ளம். அதனால் இந்த 76வது உபநிஷத்தில் இந்த உபநிஷத்தினுடைய பேர் தேவி உபநிஷத். அதான் தேவி உபநிஷத்துன்னு. நம்ம தேவி உபநிஷத். தேவினா யார்? மகாதேவி, மகாதேவன், மகாதேவி. அதர்வண வேதம் 32 மந்திரம். சிவசக்தி வார்த்தாலாப். சிவசக்தி வார்த்தாலாப்னா கான்வர்சேஷன், உரையாடல். அந்த சித்தினுடைய சித்தி தான் சித்தி சக்தின்னு சொல்லுவாங்க. சத்தின்னு சொல்லுவாங்க, சித்தின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்து ஆணும் சித்தி பெண்ணுங்கிற மாதிரியும், சத்து ஆணும் சத்தி பெண்ணுங்கிற மாதிரியும். புரியுதா? சும்மா வார்த்தைகள் மாயஜாலம். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் எல்லாமே அம்பாலாக இருக்கும். இதில் சொல்கிறது சுவாமி தானே இது சத்து, இவங்க சித்து தானே, இவங்க பிம்பம் தானே, இவங்க எப்படி எல்லாம் நானே சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். சித்து வேறு சத்து வேறு இல்லைன்னு இப்போ அவர் சொன்ன மாதிரியே அதுக்கு தான் அந்த விசாரம் பண்ணது. இப்போ அர்ஜுனன் கேட்டான்ல, உனக்கு மட்டும் ஒன்றும் பிடிக்க மாட்டேது, எங்களையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்கள்ல. நீயும் அவனும் ஒன்றுன்னு சொன்னிச்சா, அப்போ சித்து தான் எல்லாம் நான் தான் எல்லாம் நான் சொன்னாலும் அது கரெக்டு தான். ஏன்? அதுவும் இதுவும் ஒன்று தான். அறிவு இருந்தால் புரியும், அறிவு இல்லைன்னா புரியாது. சிந்திச்சுட்டே இருக்க வேண்டியது தான், எலி மூளையை வச்சுக்கிட்டு. சிந்தித்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது எழுதப்பட்டிருக்கு. அதை எடுத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, வலியுறுத்தி சொல்கிறாங்க. நீங்கள் சிந்திக்க வேண்டியது தான். ஏன்னா இது அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோ, நம்பி வா, நம்பிக்கை அந்த இங்கே பேச்சே கிடையாது. இங்கே எல்லாம் விசாரம், எல்லா விஷயமும் விசாரம். எது நம்பிக்கையில் இருக்கேன் சொல்லுங்களாம் பார்க்கலாம். இது வரைக்கும் கிளாஸ் எடுத்திருக்கோம், இவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்கோம், 10,000 மந்திரம் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எது இமேஜினேஷனில் இருக்குது? இமேஜினேஷனில் இதை வச்சுங்க, இமேஜின் பண்ணிங்கன்னு எதாவது சொல்லியிருக்கேன் நான் இது வரைக்கும்? வேதம் சொன்னதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு. வேதம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு லாஜிக்கு நிறையா பேசுது. நான் நிறைய பேசினா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஒடியே போயிருவீங்க. வேதமும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், ஒடியே போயிடுவீங்க. அதெல்லாம் போக வேண்டான்னு சுவாமி என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு? இந்த வேதாந்தம் எடுக்கணும்னா நல்லா தெரிஞ்சுங்க, 6 தர்சனத்தை கரைச்சி குடிச்சிருக்கணும்.
ஆமாம் ஆமாம், யோகம், ஜோதிடம், சாங்கியம், நியாயம், வைசேஷிகம் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்குள்ளே போகலாமான்னு கேட்டால் வேண்டான்ட்டார். அது நிறையா டைம் மிச்சம். கடைசியில் கன்க்ளூஷன் இதுதான். கடைசியில் கன்க்ளூஷன் என்னது, இப்போ நான் அடியேன் பேசுகிறது தான். அதுக்கே அதில் போய்ட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. விசாரம் பண்ணால் வெட்டி கதை பேசுகிற மாதிரி தான். இப்போ வாயில் சாப்பாடை இப்படி நேராக சாப்பிடாம இப்படி நேராக சாப்பிட்றது இப்போ வேதாந்தம். நியாயம், வைசேஷிகம் அதெல்லாம் போனால் இங்கே சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி காதுகிட்ட வச்சு, கண்ணுக்கிட்ட வச்சு, மூக்குக்கிட்ட வச்சு, தலைமையில் வச்சு, அப்புறம் நெஞ்சில் வச்சு, கையில் வச்சு, இங்கே வச்சு அங்கே வச்சு, கடைசியில் வாயில் வைக்கிறோம். அதனால் ஆரம்பத்திலே நிவர்த்தி வேண்டாம். நிவர்த்தியாக பிரவர்த்தியான என்ன பண்ணணும், நிவர்த்தி ஈஸி. ஏன் ஞானிகள் சொல்கிறாங்க, குரு சொல்கிறாங்க, நம்பிக்கை இல்லையா விசாரம் பண்ணு, டவுட் இருந்தால் கேளு அவர்கிட்ட. அதனால் அத்தர்வண வேதம் 32 மந்திரம் சின்னது தான், 2 நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வெறும் வர்ணனையாக இருக்கிறதுனால கடகன்னு போயிடும். அச்சா, புவனேஸ்வரியின் ஏகாட்சர மந்திரம், புவனேஸ்வரி மந்திரம் ஹ்ரீம் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆண்களில் ஓம் சொல்கிற மாதிரி பெண்களில் ஹ்ரீம், உயர்வான மந்திரம். அதை பற்றி பேசுது. அம்பாள் அருள் பெற இந்த உபனிஷத்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேபிகி, உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கேன். 2 வார்த்தை அதை நான் சொல்கிறேன். என்கிட்ட 2 லைன் தான். பத்ரம் கர்ணேபிகி சுனயாம தேவாகா, கர்ணங்கள் எங்களுடைய காதுகள் நல்லதை கேட்கட்டும். பத்ரம் பஷ்யமாக்ஷர்பி, பஷ்யம் கண்கள் நல்லதை பார்க்கட்டும். யஜத்ராகா புஜிக்கத்தக்கவர்களே. சிறைர் அங்கஸ்டுஷ்டு வாம் ஸ்தனு, வாக் ஸ்தனு, வாக்கும் உடம்பும் மனசும், வாக்கும் மனதும் உடம்பும் உறுதியாகட்டும். விஷேம தேவஹிதம் யதாயுகு, ஆயுள் கொடுத்த வரைக்கும் நாங்கள் தொண்டு செய்வோம். அப்புறம் அதில் வேறு என்ன இருக்குது, இந்திரன் ஆசீர்வதிக்கட்டும். பூஷா சூரியன் அக்னி எல்லாம் எங்களுக்கு உதவி ஆசீர்வதிக்கட்டும். கருடன் ஆசீர்வதிக்கட்டும். பிருகஸ்பதி குரு ஆசீர்வதிக்கட்டும், நல்லது செய்யட்டும். அவ்வளோதான். அதில் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்தா இப்போது நம்ம நைட்டாக மந்திரத்துக்கு போயிடலாம். சர்வே வை தேவா, இது அத்தால் ஆரம்பிக்கல, சர்வேங்கிற வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கு. சர்வேங்கிற வார்த்தையும் சுப வார்த்தை தான். சர்வே வை தேவா தேவியும் தஸ்துகு, எல்லா தேவர்களும் ஒரு நாள் தேவி லோகத்துக்கு போனாங்க. அவங்க லோகத்துக்கு போய், தேவி லோகம்னு ஒன்று இருக்குது, மணி தீபம்னு சொல்லுவாங்க. அந்த லோகத்துக்கு போனாங்க. அவங்களுக்கு முன்னாடி எல்லோரும் அப்பியர் ஆனாங்க, தோன்றுனாங்க. அந்த அணுக்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கும், அப்புறம் சேரும். எங்கே போகணுமோ அங்கே சங்கல்பம் பண்ணால் அங்கே எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். காசித்துவம் மகாதேவி, தேவி மகாதேவி யார் நீங்கள்? அவங்க வீட்டுக்கு போய் அவங்களே யார் நீங்கன்னு கேட்குறாங்க. காசித்துவம் மகாதேவி சப்ரவீத் இகம், அவங்களுக்கு அப்ரவீத் சொல்கிறாங்க. என்ன? பிரம்மஸ்வரூபினி, நான் பிரம்மஸ்வரூபம். சொல்ல தப்பா ரைட்டா? நம்மளுக்கு ஒன்று சந்தேகம் வரும். சத்தா இவங்க சித்து தானே, இவங்க மாயா தானே, மாயா பிம்பம் தானே சொன்னாங்க. பிம்பம்தான், ஆனால் என்னது? அழியாத பொருள். சித்து இல்லையா? பிம்பம்தான் அழியாத பொருள். சித்துனா என்னது? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நிலை அலை நுரைன்னு சொன்னால, நிலைங்கிறது காரண உடம்பு ஈசன், அலைங்கிறது சூக்ஷ்ம உடம்பு ஹிரண்ய கர்ப்பன் விஷ்ணு, நுரைங்கிறது அச்சா பிரம்மா. இப்போ இறைவன் சங்கல்பம் பண்ணுறான், ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்கிறான் இல்லையா? ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணுறான், மகாவிஷ்ணு பிளான் போடுறாரு, பிரம்மா செயல்படுத்துகிறார். புரியுதா? சத்து சித்து சிதாபாசம்னு சொல்லலாம். சத்து சித்த சிதாபாசம். சத்து அப்புறம் சித்து உயிர் அப்புறம் உடம்பு.
புரியுதா? அதுபோல் இங்கே நான் பிரம்மஸ்வரூபிணின்னு சொல்லுது. நான் தான் பிரம்மங்குது. தப்பா ரைட்டா? கரெக்டு. ஏன்னா சரிபாதி எழுதி கொடுத்துருக்காரு ஏற்கனவே, பேச முடியாது, மறுக்க முடியாது. இப்போ நாம் எப்படி இருக்கோம்? சித்தா மட்டும் இருக்கோம், சத்தை விட்டுட்டோம். நம்ம என்னவா இருக்கோம்? அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்கோம். அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்கோமா? நான் அல்பம். என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அல்பம் தானே. நம்ம அல்பமா? வேதாந்தம் தெரியாமல் இருந்தால் நம்ம அல்பம் இல்லை. அறிவு இருந்தால் நம்ம அல்பம் இல்லை. அறிவு இருந்தால் நம்ம அல்பமாக இருப்போமா? நம்ம விஸ்வரூபம் எடுப்போம். அப்போ அறிவு இருக்கணும், இல்லை வேதாந்தம் தெரிஞ்சிருக்கணும். அறிவுனா லௌகீகத்தில் நீ பணம் சம்பாதிக்கிற, இல்லை டெக்னீஷியனாக இருக்க, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க, பேரும் புகழோடு இருக்கிறனால என்ன அர்த்தம்? அறிவு தலை தூக்கி இன்றைக்கி சித்து தன்னுடைய சொரூபத்தில் நிற்குதுன்னு அர்த்தம். அப்படி தானே? நீங்கள் உங்கள் டேலண்டில் நின்னா நீங்கள் பெரிய ஆள், அப்படி தானே? அதான் நீங்கள் உங்கள் டேலண்டில் இல்லாமல் இன்னொருத்தவங்க டேலண்டில் நின்னா கடமையேன்னு செய்வீங்க அந்த வேலையை. ஸோ காஷி துவ மகாதேவி, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது இதெல்லாம் நமக்காக கேட்குறாங்க. அகம் பிரம்மஸ்வரூபிணி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லாமல் நான் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். மத்தக பிரகிருதி புருஷாத்மகம் ஜகத்து சூன்யம் ச அசூன்யம் ச அகம் ஆனந்தம் அனானந்தம். நான் பிரம்மஸ்வரூபி, பிரகிருதி மூல பிரகிருதி, அதான் மாயா அவித்யா பிரகிருதி, 3 தத்துவத்தை உடையவ. அதான் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்போ அதே தத்துவத்தில் தான் எல்லாமே இருக்குது. இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தில் தான் எல்லாமே செயல்படுது. இப்போ மற்ற பிரகிருதி புருஷாத்மகம், நானே பிரகிருதி, புருஷாத்மகம் ஜீவனும் நான் தான், ஜகத்தும் நான் தான், சூன்யம் மாயாவும் நான் தான், அசூன்யம் மாயா இல்லாத ஒரு பொருள் இருக்குல்ல, வஸ்து, அதுவும் நான் தான், சூன்யம். அகம் ஆனந்தம், நான் தான் சுகமாக இருக்கிறேன். அனானந்தம், சுகமற்றும் இருக்கிறேன், துக்கமாகவும் இருக்கிறேன். ரெண்டுத்தையும் இருவினை எல்லாத்தையும் சொல்லுது. விஞ்ஞானம் அவிஞ்ஞானம், விஞ்ஞானமாகவும் இருக்கிறேன், விசேஷ அறிவாகவும் இருக்கிறேன், அவிஞ்ஞானமாகவும் இருக்கிறேன். அகம் பிரம்மணி வேதித்தவ்ய, நான் பிரம்மம் பிராமணி. பிராமின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, பிரம்மத்துடைய 2 கலந்து நிற்கிற நிலை பிராமி. பிரம்மணி, பிரம்மணினா என்ன? அதே தான். பிராமன் ஆணு, பிராமணி பெண்ணு. வேதித்தவ்ய அறியப்பட வேண்டிய வஸ்து நான் தான். இது யாருக்கு? இந்த உபநிஷத்தை அம்பாள் வழிபடுறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவி எல்லாருக்கும் ஒரு சுபாவம் இருக்குல்ல, அதுக்கு எந்த சுபாவம் காரணம் என்னென்னா அவங்க விருப்பத்துப்படி அவங்க சுபாவத்துக்கு போயிருப்பாங்க. அது ஒரு கோடி பல ஜென்மாவில் அதுவே தொடர்ந்து சிந்தனை இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒவ்வொரு கடவுளை வழிபட்டு வராங்க. பல ஜென்மாவுடைய தொடர்பு அது. இந்த கடவுள் மேலே ஈர்ப்பு ஏற்படுதுன்னா, ஆனால் எல்லாரும் குருங்கிற ஸ்தானத்தில் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அங்கே இந்த குமார கடவுள் சைவத்துக்கு, சாக்தத்துக்கு, கானபத்தியத்துக்கு தனித்தனி சிஷ்யர்கள் அல்ல. எல்லாரும் ஒரே குருக்கிட்ட வரும்போது என்ன ஆகிடுறாங்க, எல்லாம் ஒன்றாயிடுறாங்க, சித்தாயிடுறாங்க. அதுபோல் நான் தான் பிராமணியாக இருக்கேன். இத்தியாக அதர்வணேஸ்வதி என்று அதர்வண வேதத்தில் சொல்லப்படி தான் அதர்வண வேதம். அதர்வண வேதமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2-3 உபநிஷத்தை பார்த்தோமே. அகம் பஞ்சபூதான், நான் பஞ்சபூதம். அபஞ்சபூதானி, நான் பஞ்சபூதமாக இருந்து ஸ்தூலமாகவும் இருக்கிறேன், சூக்ஷ்மமாகவும் இருக்கிறேன்.
ஸ்தூலமாக இருந்தால் இந்த உடம்பு பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. சூக்ஷ்மம்னா தன்மாத்திரா. பஞ்சபூதத்துக்குன்னா சப்தம், பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, தொடும் சக்தி, ரூப ஸ்பர்ஷ கந்த ரசன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அகம் அகிலம் ஜகத்து. இந்த ஜகத்துனாதான், ஜகத்துனா அதில் ஜடம் இருக்குது, சேத்தனம் இருக்குது, ஜீவராசிகளும் இருக்குது, பஞ்சபூதங்களும் இருக்குது, பிரம்மமும் இருக்குது, சித்தும் இருக்குது. வேதம் வேதம் இப்போ இந்த அறிவு இல்லைன்னா குழப்பம் இருக்கும். எந்த அறிவு இல்லைன்னா, இந்த மெய் அறிவு இல்லைன்னா அம்பாள் வேறையாச்சு சுவாமி வேறையா, அந்த துவைத்தம் பார்த்தாலே உனக்கு பிறப்பு இருக்குன்னு சொல்லுதுங்க வேதம். நீ வந்து சந்தேகப்பட்டால் நீ தொலைஞ்ச. ஒன்று தான் இருக்குன்னு யார் சொன்னா நீ கேட்ப? உனக்கு அறிவு இல்லை, சுயமாக சிந்திக்க மாட்டேன். குரு சொல்கிறாங்க, கொஞ்சம் லைட்டாக சந்தேகம் வருது, பாதி சந்தேகம் போயிடுச்சு, பாதி சந்தேகம் இருக்குது. இப்போ யார் சொன்னால் கேட்பேன்? ஞானிகள் உங்கள்கிட்ட பேச மாட்டான், அவன் பேசினாலும் உனக்கு புரியாது. அப்போ என்ன ஆகுறேன்னா, சந்தேகத்திலே நீ என்ன பண்ணுற? பிறந்து சந்தேகத்திலே இறந்து போகிற. அகிலம் ஜகத்து. வேதோ அகம் அவேதோ அகம். வேதமும் நான் தான், அறிவும் நான் தான், அறிவு இல்லாமையும் அறியாமையும் நான் தான். வித்யாகம் அவித்யாகம். வித்யாவும் நான் தான், அவித்யாவும் நான் தான். அஜ அகம் அனஜா அகம். பிறக்கிறதும் நான் தான், பிறக்காமல் இருக்கிறதும் நான் தான். ஏன்னா தோன்றுவது தோன்றாமல் இருப்பது. இங்கே அவித்யாவில் இருக்கும்போது, இருட்டில் இருக்கும்போது அவ்வியக்தமாக இருக்குது, தோன்றாமல் இருக்குது, விதையாக இருக்குது. பூமிக்குள்ளே இருக்கும்போது அது விதையாக இருக்குது. பூமியை விட்டு வெளில வரும்போது தோன்றுது. அப்போ அங்கே என்னவாகிடுது? அது வித்யாவாகிடுது, இருக்கிறேங்கிறத காமிக்குது. அதனால் பிறக்கிறது பிறக்காததுங்கிறது என்னன்னா, அஜம்னா பிறக்கிறது, வெளிப்படுறது. குருத்து வெளில வந்துடுச்சு, விதையிலேருந்து குருத்து பூமியை விட்டு வெளியில் வந்துடுச்சு. அங்கே என்னது? ஜம். அஜம் பிறக்காதது, அனஜம் பிறக்கிறது. ஜம்னா பிறக்கிறது, அஜம்னா பிறக்காதது, அனஜம்னா பிறக்கிறது. ரெண்டு வாட்டி, ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். ரெண்டு நெகட்டிவ் வருதுன்னு வச்சுங்களேன். ஜம் பிறக்கிறது, அஜம் பிறக்காதது ஒரு நெகட்டிவ், அனஜம் பிறக்காதது. பிறக்காதது அப்போ அது பிறந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா வலியுறுத்தி சொல்லுதான். அஜாகம் அனஜாகம். அதச்ச ஊர்தவம் ச திரியக். நான் தான் மேலே, மேலேன்னு சொல்கிறீங்களே அதுவும் நான் தான். திரியக்க கோணலும் மணலுமா இருக்குன்னு சொல்ல, நேராக இருக்கிறதும் நான் தான், கோணல் மணலாக இருக்கிறதும் நான் தான். திரியக்கம். அடுத்தது அகம் ருத்ரே வசு. தேவதைகள் எல்லாரும் பேரையும் சொல்லுது. ருத்ர வசுபி சராம் சராம். அப்படி நான் இந்த தேவர்களாக சராம் நகர்ந்து கொண்டே இருக்கிறேன், அசைந்து கொண்டே இருக்கிறேன், சுற்றி கொண்டே இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன். ஆதித்யனுன்னா வைஸ்வானர், விராட்டு, அக்னி, விஸ்வதேவோ விஸ்வத்தினுடைய தேவர்கள். அகம் மித்ர வருண. சூரியனுக்கு இன்னொரு பேர் மித்ர. வருண மழை தேவதா. உபோ அதுவும் நான் தான். அதாவது வெப்பமும் மழையும் நான் தாங்கிற மாதிரி. வெப்பமும் சூரியன் வெப்பம், மித்ரா வெப்பம், வருண குளிர்ச்சி. அதான் வெப்பமும் குளிர்ச்சியும் நான் தான், இல்லை சூரியனும் மழையும் நான் தான். விபம் யாரிய அகம். நானே பயமும் பாதுகாப்பும். பயம் கொடுக்கறதும் நான் தான், பாதுகாப்பு கொடுக்கறதும் நான் தான். இந்திரிய அக்னி. இந்திரியங்கள் அதனுடைய சக்தி. அகம் நான் தான்.
இந்திரன் அவனுடைய சக்தியும் நான் தான். ரெண்டு அர்த்தமும் வரும். விஸ்வனா உபோ, விஸ்வனா அஸ்வினி தேவதைகள் இருக்கு, அவங்க நான் தான். அகம் சோமம் சந்திரன். துவஷ்டான்னு ஒரு தேவதா இருக்கு. துவஷ்டாம் பூஷணம் பூஷன் சூரியன். பகம்னு தேவதா. ததாம் அகம், இவங்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்கறது நான் தான். ததாம் கொடுத்துட்ருக்கேன், நான் தான் கொடுக்குறேன் இவங்களுக்கெல்லாம். அவங்கவுங்களுக்கு ஸ்தானம் கொடுக்கறது நான் தான், அப்பாயின்மெண்ட் பண்ணுறது நான் தான். சித்து தானே எல்லாமே இருக்குது. விஷ்ணு அதனுடைய சக்தி கிரமம். பிரம்மாவுக்கும் பிரஜாபதி அந்த பதவியும் ததாமி தருவதும் நான் தான். மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே இவங்களும் சொல்லிட்டே வராங்க. அகம் ததாமே திரவியங்கள் எல்லாம் செல்வங்கள்லாம் நான் தான் கொடுக்குறேன். ஹவிஷம் யாகங்கள் நடக்குதா, அதுக்கு ஹவிஷ் ஹோம பொருட்கள் எல்லாம் அடியேன் தான் கொடுக்கும். சுப்ராப்பியே ஒருத்தன் பெறானா எஜமானன் பெறான், ஆர்கனைஸ் பண்ணுறான் இந்த ஹோமத்துக்கு. திரவிணம் ஹவிஷ்யமதி சுப்ராப்பிய எஜமானாம் சுன்வதி, அவன் இந்த யாகத்தை செய்விக்கிறவன் ரெண்டு பேர் இருக்கலாம். செய்கிறவங்க புரோகிதர், கோதா அத்தர்வியோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, 4 வேதத்துக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்கன்னு. அதுபோல் எஜமானாய இந்த எஜமானனுக்கு அந்த எண்ணத்தையும் அந்த பொருட்களையும் அடியேன் தான் கொடுக்குறேன். அகம் ராஷ்டி, நான் தான் ஈஸ்வரி. நான் தான் ஈஸ்வரி, எல்லாத்துக்கும் ஈஸ்வரினா தலைமை பொறுப்பு எடுத்திருக்காங்க அவங்க தான். ஈஸ்வரி ராஷ்டி. வசுநாமகம் சுவே. வசுநாமகம் இந்த சாதகருக்கு இருக்காங்க இல்லையா, முமுக்ஷா, இந்த பணத்தை பொருள் தேடுறான், அவங்களுக்கு லட்சுமி நான் தான், செல்வமும் நான் தான். பிதரமஸ்ய மூதாணி, இந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதியாக இருக்கிறவதும் நான் தான். மம யோனிரிஷ்ட ஸ்வந்தः சமுத்திரே ஏவம் வேத ச தேவி பதம் ஆப்னோதி. மம யோனிரஷ்ட ஸ்வந்தः சமுத்திரே, என்னிடமிருந்து தான் இந்த பெரிய கடல்கள் எல்லாம் வெளிவருகின்றன, உற்பத்தியாகின்றன, எல்லாவற்றுக்கும் தாயாக இருக்கிறேன். ஏவம் வேத, அந்த சக்தி தான் எல்லாமே இருக்குது. ஆமாம், இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிறது, கண்ணில் தோன்றுறது எல்லாமே என்னது? சித்து தானே. சின்மயம், சித்தம் சின்மயமும், உயரும் சித்தம் சிதாபாசமும், அதான் சித்தம் சின்மயமும். சித்துங்கிறது யார்? அறிவு பொருள். சத்திய சங்கல்பத்தோடு நிறுத்திடுச்சு, உலகத்தை படைக்கணும்னு நினச்சிது, உடனே மனம் வெளிப்பட்டுச்சு, அது செயல்படுது. அது தன்னை பிரித்து கூட்டுற அணுக்கள் எல்லாம் இருக்குல்ல, அது சிதாபாசம். அணுக்களை பிரிச்சிடும் அது திரும்ப. உடம்பு அணுக்களால் தான் செய்யப்பட்டிருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு டுரேஷன் கொடுத்துருக்கு. இது சேர்க்குறதும் பிரிக்கிறது தான் வேறு தவிர அழிக்கிறது இல்லை. ஆச்சரியம் பாருங்கள், அணுக்களை சேர்த்து வைக்குது. நேற்று ஒரு பொண்ணு யூடியூப்பில் இந்த கல்யாணத்தில் ஆடிகிட்டே இருக்கா, அப்படியே டக்குன்னு மயக்கம் போட்டு அப்படியே போயிடும். அது வரைக்கும் ஆடின்னு இருக்கா, அந்த செகண்ட் அந்த சித்து வெளில கிளம்பிடுது போல். அப்படி தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த வேதாந்த சிந்தனை இருக்கிறதுனால ஆடிக்கிட்டே இருக்கா, இப்படி ஆடிக்கிட்டே இருக்கா, டக்குன்னு விழுந்துடா, அப்படியே போயிடுறான். என்ன அர்த்தம்? டக்குன்னு அப்படியே ஜடமாக விழுறா. அந்த சித்தை உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பானது இவ்வளோ ஆட்டம் போடுது, ஓவராக ஆடக்கூடாது. வேதாந்திகள் அகங்காரமே இருக்கக்கூடாது. அகங்காரம் இருந்தால் திரும்ப பிறவி அகத்தில் தான் இருக்கணும்.
உனக்கு எல்லாம் நீ கேட்குறதெல்லாம் வரும், 1 by 1 வரும். இது இன்னும் பெரிய ஞானம், ஆனால் சின்ன ஞானம். நம்ம இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறோம். வீட்டை ரணகலம் பண்ணிடுறோம், சமுதாயத்தை ரணகலம் பண்ணிடுறோம், ஆஃபீஸை ரணகலம் பண்ணிடுறோம். வேறு நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன்னுடைய சில்மிஷத்தை பண்ணி விட்டுற, சிண்டு முடிஞ்சு விட்டுற, சண்டையை வளர்த்து விட்டுற, நெருப்பை கொளுத்தி போட்டுடுற. ஏதாவது ஒரு வார்த்தை நீ நல்லது செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு காலி பண்ணிடுற. அறிவு இருந்தால் யார் எப்படி கொளுத்தி போட்டாலும் நீ தெளிவாக இருப்ப. கொளுத்தி போகிறவங்களே கொளுத்தி விட்டுடலாம். ஆமாம், யார் உனக்கு கொளுத்தி போட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே 3வது பர்சன் வந்தாலே ஆபத்து. அது நல்லா வச்சுங்க. அத்வைதமாக இருக்கிறது தான் வாழ்க்கை. மூணாவது வந்துச்சுன்னா அதோட ஈகோ ஒன்று ஆட்சி, அது ஒரு சனி. 3வதாக நடுவில் வருதுல, அது சனியந்தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது யாராக இருக்கட்டும், அது தெரிஞ்சு வரலாம், தெரியாமல் கூட வரலாம். நடுவில் வந்துச்சுன்னா அகங்காரம் வந்துடும். நல்லது செய்கிறேன்னு வரும், அப்புறமா அவ்வளோதான். என்னாச்சு? மம யோனிஷ் ஸ்வந்தः சமுத்திரே, சமுத்திரம். ஏவம் வேத தேவி பதம் ஆப்னோத்தி. இதெல்லாம் அம்பாள் தான் செய்கிறாங்கன்னு யார் ஒருத்தன் அறிகிறானோ அவன் அந்த தேவியினுடைய திருவடியை, அந்த பதத்தை, அந்த நிலையை சித்தாகிறான். இப்போ என்னவா இருக்கான்? இப்போ அசத்தா இருக்கிறான். அசத்தாகி அறிய தான் சித்து என்பதை அறிந்து தான் சேர வேண்டிய சத்தை நோக்கி பயணித்து குருவை பிடித்து, குரு மூக்க நுழைக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, வேதம் சொல்லுது. இப்போ நான் அந்த பூச்சி தண்ணியில் விழுந்துச்சு, அவரே வாலண்டியர் தான் போய் அதை எடுத்து வெளில போடுறாரு. எல்லாருக்கும் அந்த இறை உணர்வு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு பேரலில் தண்ணி வச்சுருக்கீங்க, அதில் ஒரு எறும்பு விழுந்துருச்சு, கொஞ்சம் பெரிய எறும்பாக இருக்குது. அது உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு என்ன தோணும்? அது மேலே இன்னொரு கல்லை போடலாம்னு தோணுமா? என்ன தோணும்? அது அந்த செகண்ட், அது எவ்வளோ பெரிய விஷ ஜந்துவாக கூட இருக்கட்டும், அந்த செகண்ட் என்ன தோணும்? அது தவிக்கிறத பார்த்துன்னு இருக்க முடியுமாங்க? எடுத்து நம்ம, அதுவும் எறும்புலாம் அப்படி தூக்கிலாம் போடவே முடியாது. மெதுவாக எடுத்து அந்த ஈரப்பதம், அந்த உடம்புல உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் அதை நகர்த்தி, அது வச்சிருக்கிற இடத்துலையே நம்ம கையிலேயே அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, அந்த ஈரத்தை எல்லாம் நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு, அந்த காய்ஞ்ச நிலையோடு என்ன பண்ணணும்? தரையில் விடணும், பாதுகாப்பாக. விடுவோமா விட மாட்டோமா? இதெல்லாம் நாங்கள் செஞ்சதே இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் வேகமாக செஞ்சுருப்பீங்க. தெரியுமா? இப்போ தான் விழுந்துருக்குன்னு தெரியும். விழுந்து ரொம்ப நேரம் உள்ளே அது உள்ளே போயிடும். அதை நீங்கள் கை விட்டு எடுப்பீங்க, அது கையிலே மாட்டாது. அது விதி, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. உள்ளே போயிட்டுருக்கோம், நம்ம போய் கைப்பிடிப்போம், அது கையில் சிக்காது. எனக்குலாம் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. சிலது இப்போ தான் விழுந்து நல்லா தெரியும். அது இன்னும் நினையலை, ஃபுல்லாக கூட நினைஞ்சிருக்காது, டக்குன்னு தூக்கிடலாம். அங்கே குரு மூக்க நுழைக்கலாம், குரு மூக்க நுழைக்கலாம் அறிவு இருக்கிறதுனால. அம்மா அப்பா மூக்க நுழைக்கலாம், ஆனால் அறிவு இல்லையா, என்ன பண்ணுறது? இப்போ வில்லியே யார் தெரியுமில்ல? ஒரு குடும்பம் உடையிறதுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணுறாங்க. தன்னுடைய ஈகோவை நான் அது மேலே ஏற்றுறோங்கிற அறிவு இல்லாமல் ஏற்றி விட்டுறாங்க. 1 வாரம் 10 நாள் அமைதியாக போகுது வீடு. ஆனந்தம் எங்கே போச்சு? அதுங்க 2 பேரையும் விட்டு தனியாக வேடிக்கை பாருங்கள். அதுங்க சண்டை போட்டுக்கிறதையும் அதுங்க சேர்ந்துக்கிறதையும். காலையில் சண்டை போட்டுக்கும், சாயந்தரம் சேர்ந்துக்கும். நீ உள்ளே போனால் முடிஞ்சு போச்சு. நிரந்தரமாக என்னவாயிடும்? சண்டை தான். நடுவில் ரெஃப்ரி மாதிரி நடுவில் நின்றுக்கிட்டு, அதுக்காக பிறந்திருக்க நீ எல்லாம் நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க.
நீங்கள் வேதாந்திகள்லாம் இது மாதிரிலாம் எதிர்காலத்தில் பண்ணிடாதீங்க. அப்படியே விட்டு வேடிக்கை பாருங்கள், சூப்பர்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறையா இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏவம் வேத தேவி பதம் ஆப்னோத்தி, தேவியினுடைய திருவடியை பிடிக்கிறான், அடைகிறான். தேவா அபுருவத்தை மறுபடியும் தேவர்கள் கேட்குறாங்க. நமோ தேவி மகாதேவி சிவாயை, சிவ சிவா சொல்லியிருக்கேன்ல, சிவ அப்படின்னு சொன்னால் சிவன், சிவா அப்படின்னு சொன்னால் அம்பாள், சித்ரான்னு சொன்னாலே அது மாதிரி. சததம் நமக தொடர்ந்து வணங்குகிறோம். நமக பிரகிருதி பத்ராயை, நமக பிரகிருத்தியை, பிரகிருதி மூல பிரகிருதி மாயாவே, பத்ராய நியதா பத்ராய ஒழுக்கமுடைய, பத்ரகாளி கல்ச்சர்டு காளின்னு அர்த்தம். நீங்கள் பத்ரகாளின்னு சொன்னால் உங்களே நினச்சிக்கிறீங்க. பத்ரகாளி மாதிரி தலையை விரித்து போட்டுட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் எல்லாமே பத்ரகாளி தான். பத்ரம்னா என்ன வார்த்தைன்னா அது மாதிரி அகோரம், பயங்கர அகோரம். அகோரம்னா கோரம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம என்னென்னையா அகோர வீரபத்ரர் பெருசாக குத்திடுவார் போகிற அப்படியே. கோரம்னா கொஞ்சம் கொடுமையாக இருக்குதுன்னு அர்த்தம், ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குன்னு அர்த்தம். அகோரம்னா சாப்பிட்டுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம்? அது மாதிரி பத்ர காளி அப்படின்னு சொன்னால் கருப்பு. தபஸ்வியாக இருக்கும்போது அவள் காளியாக இருக்கா, அம்பாள் தபஸ் பண்ணும்போது காளியாக இருக்கா. தபஸ் சித்தியாகும்போது கௌரியாக மாறுறா. புரியுதா? காளி கௌரி, காளி கௌரி. ஹிந்தி இதெல்லாம் நீ ஒரு கோர்ஸ் ஹிந்தி படிங்க, இந்த எழுத ஆல்பாபெட்டு கற்றுக்கிறதுக்காக. இல்லை யாராவது ஒருத்தவங்க என் ஹிந்தியை தெரிஞ்சிச்சுன்னா இங்கே உட்காந்து சொல்லிக் கொடுங்க, நான் வரதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour. யாருக்குமே ஹிந்தி தெரியாதுங்க. தேசிய சிந்தனையே உங்களுக்கு இல்லைன்னு தெரியுது. இதுலேருந்து 78-100 வருஷம் ஆச்சு. மகாத்மா காந்தியடிகள் 1918 வந்து இந்திய பிரஜா சபை ஆரம்பித்தார். அவரை யார் ஆரம்பிக்க சொன்னாருன்னு கேட்குறீங்களா? இது நீங்கள் நம்ம கல்ச்சர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா காப்பாற்ற வேணாம். நீ என்னத்த மண்ணாங்கட்டியை காப்பாற்றுற? நீ காப்பாற்ற வேணாம், அது காப்பாற்றிக்கும். அதுவே தர்மம் ரக்ஷதி ரக்ஷகன்னு அது ஒரு லைன் இருக்குது. நான் அரவர சம்ஸ்கிருதம். ஆனால் அர்த்தம் என்னென்னா, யார் ஒருத்தன் தர்மத்தை காப்பாற்றுறானோ தர்மம் அவனை காப்பாற்றுன்னு அர்த்தம். தர்மம் ரக்ஷதி ரக்ஷக இதுவும் ஒரு வரும். இதா சொல்லுது பாரு. அதனால் 1918 ஆரம்பித்தார். தன்னுடைய பிள்ளைய ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சார், போய் சொல்லி கொடுத்துருவாடா எல்லாரையும்னு. தெரியுமா தெரியாதா? ஒரு மண்ணாங்கட்டியும் காந்தி தெரியுமா? காந்தின்னு இந்த 500 ரூபா நோட்டில் இருக்கு. யாரோ ஒருத்தன் சொன்னான், இது காமராஜ் ஆட்சி நடக்குது, காமராஜ் ஆட்சியில் காந்தி ஆட்சி நடக்குது. அவ்வளோ காமராஜ் காந்தி எனக்கு இன்னும் புரியல. எப்படி காந்திராஜ் ராமராஜன் சொன்னால் கூட காந்தினா நோட்டு ஆட்சி நடக்குதான் அப்படின்னு சொன்ன மாதிரி காமெடியாக போச்சு. எதுக்கு எதனா ஓபி அடிச்சுட்டு இருக்கேன்னா, விசாரம் இல்லைன்னா கிளாஸு ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. விசாரம் வந்துச்சுன்னா அப்படியே உருன்னு இருப்பார். அவரும் அந்தான நகர மாட்டார், கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இப்போ விசாரம் இல்லாமல் ஓபி அடிக்கிறாரு, உங்களுக்கே தெரியும். இது மாதிரி உபநிஷத்தாக வந்தால் நல்லாயிருக்கும்ல டெய்லி. அப்போ தான் உங்களுக்கு தோணுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என்னாச்சு? அம்பாளுக்கு 1000 உண்டு. லலிதா சஹஸ்ரநாமம் 1000 நாமம் உண்டு. ஏன்னா நாம ரூபந்தான் அவள். ஆனால் சைத்தன்யம் உள்ளே இருக்கு. சித்து தான் சிதாபாசமாக செயல்பட்டுருக்கு. சிதாபாசங்கிறது நாம ரூபம். சித்து அழியாத பொருள், அது தோன்றும் நிற்கும் மறையும், ஆனால் அழியாத பொருள். இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்கிறோம். தோன்றும் நிற்கும் மறையும், அதுக்கு 3 வார்த்தை. அதுக்கு தான் இல்லைன்னு சொல்லாமல் இருக்குது ஆனால் இல்லை. அது யாருக்கும் புரியாது. இன்னையா இருக்குங்கிற அப்புறம் இல்லைங்கிற. நமோ தேவியை மகாதேவியை சிவாயை சததம் நம
நம பிரகிருத்தியை பத்ராயை. பத்ரகாலின்னா என்ன அர்த்தம்? கல்ச்சர்டு கால் அண்ட் ஹைலி ஸ்கூல்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சிவிலைஸ்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் கரெக்டான வார்த்தை. நமோ தேவியை பத்ராயை நியத்தா. நியத்தா எல்லாரையும் நியமிக்கிறவ, நியமங்களை போட்டு எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவ. பிரணத்தானா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள், உறுதியாக இருப்பாள், கல் மாதிரி இருப்பான்னு சொல்கிறாங்கல்ல. பிரணத்தா ஸ்ம தாம் ஸ்மன்னா உங்களே நினைவுபடுத்திக்கிறோம், நினைக்கிறோம். என்ன பண்ணுறது? அது துதிக்கிறோம், நினைக்கிறோம், கருதுகிறோம், சிந்திக்கிறோம். இதெல்லாம் அந்த ஸ்ம. போதும், ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது. முதல் நாளில் எங்கேப்பா பேனா எடுத்துருவோம், சட்டை மாதிரி 8 மந்திரம் பார்த்துருக்கோம். இந்த இதுலேருந்து இன்ட்ரோவிலேருந்து 8 மந்திரம் பார்த்துருக்கோம். நாளைக்கு 9வது மந்திரத்துலேருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு சில உபநிஷத்து எல்லாத்தையும் கடந்து வரணும். இதெல்லாம் அலட்சியப்படுத்திடாதீங்க. ஏன் எதுக்கு இதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்கல்ல, அதுக்காக அடியன் அதை கண்டினியூவாக தமிழ் பண்ணிகிட்டே வரேன். அதனால் அலட்சியப்படுத்தக்கூடாது. விசாரம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் மந்திரத்தில் என்ன தான் பேசியிருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கக்கூடாதுல்ல. அருணாச்சல சிவ 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 அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.